அனைவருக்கும் வணக்கம். நான் ஜேசிஐ சேலம் ஸ்டீல் பிளாசம் பிரசிடென்ட் ஜேசி ஹஸ்ஜிஎஃப் திவ்யா ஆர். இன்னைக்கு நம்ம சோஷியல் வீக் அப்படின்ற வீக் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்டர்வியூ வித் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற டாபிக்ல நம்ம சாரை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். சார் டாக்டர் ஆர் ராகவேந்திர பாலாஜி ஒரு ஹோமியோபதி டாக்டராக இருந்து சிஇஓ ஆஃப் ராகா டிவிக்கு எப்படி டிரான்சிஷன் ஆனாரு அப்படின்ற அவருடைய பயணத்தை பற்றி அவரோட இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். வணக்கம் சார். ரொம்ப வருஷமா டாக்டரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஹோமியோபதி டாக்டரா இருந்து எப்படி நீங்க மீடியாக்குள்ள வந்தீங்க சார்? பொதுவாக நான் என்னோட ஃபர்ஸ்ட் வந்து ஹோமியோபதி நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் முடிச்சது வந்து 2014 எம்டி. நான் இதில் பிஹெச்எம்எஸ் எம்டி நான் முடிச்சது. ஸோ முடிச்சு நான் என்னோட ட்ராவல் இது பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் சோஷியல் மீடியா வந்து அப்போலேருந்து தான் பூம் ஆக ஆரம்பிச்சிட்டு அந்த பூம் ஆக ஆரம்பிச்சோம். எல்லாத்தையுமே இண்டிவிஜுவல் வந்து யூடியூப் சேனல் வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கப்ப நமக்கு இந்த ஒரு டிவி சேனல் வந்து அந்த டைம்ல இந்த பூம் ஆகி குறைஞ்ச டைம் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த டைம்ல சரி ஒரு டிவி சேனல் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி அப்போ நினைச்சதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆனிச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கிறப்ப நம்ம அந்த டைம்ல பண்ண முடியல. ஆனால் இது வந்து பூம் ஆகிறப்ப அது குறைஞ்சிருச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப ரெண்டுமே டைப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் இது ஒரு சேனலோட வித் சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி எல்லா சோஷியல் மீடியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி சேனல் பேக்கெட் டிவி சேனல் சொல்லுவாங்க. இதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பேக்கெட் டிவி சேனல் சொல்லிட்டு அதை வந்து ஷெட்யூல் போட்டு நம்ம குறிப்பிட்ட டைம் எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து புஷ் பண்ணி நம்ம வந்து பார்க்க வைக்கலாம். ஸோ அது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஃபேஸ்புக், டெலிகிராமு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப், ஸோ அந்த மாதிரி சொல்லி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வரதுனால இதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ உங்கள் பேக்கெட்லேயே உங்கள் ஆண்ட்ராய்ட்லேயே இருக்கு ராகா டிவின்னு சொல்லி ஆப் இருக்கு. டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓடிடி டைப்ல இருக்கும். ஜஸ்ட் இது வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ஓடிடி டைப் மாதிரி போட்டு அதை வந்து ஷெட்யூல் பண்ணி பார்க்கறது தான் ராகா டிவி சேனல்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ராவல் ஆரம்பிச்சு இப்போ வந்திருக்கு. ஸோ என்னோட ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி இப்போ ஒரு சேனலுங்கிறது மஸ்டாக இருக்கும். ஸோ இதை வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சோம்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு மட்டும் இல்லாமல் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது தான் என்னோட ஸ்டார்டிங் நைட். பாக்கெட் டிவில லேட்டஸ்ட் மூவிஸ் எல்லாம் கூட போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானே 2 மூவிஸ் பார்த்துருக்கேன் சார். எப்படி அதெல்லாம் வந்து சாத்தியமாகுது? இல்லை, இது லேட்டஸ்ட் மூவினா ஜஸ்ட் அந்த ஓடிடியில் நம்ம போகிறது இல்லையா, அந்த ஓடிடி வரதில் நம்ம ஷெட்யூல் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து டைம் இல்லை. இப்போ ஓடிடிலே இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப நாம் வந்து ட்ராவலில் இருக்கும் போதோ இல்லை நம்ம அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போதோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 இது ஓடிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து மூவிஸோ நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமும் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறப்ப அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்காக இந்த ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிவி சேனலை. உங்கள் பார்வையில் சக்ஸஸை எப்படி அளவிடுறீங்க சார்? சார் பொதுவாகவே இப்போ எந்த ஒரு சக்ஸஸ்னாலும் அந்த சக்ஸஸ்க்கு எல்லையே இல்லை. ஸோ என்ன நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு சக்ஸஸாக இருந்தாலும் நம்ம கோலுங்கிறது என்னது ரீச் ஆகலாம். ஸோ அந்த கோலை நம்ம ரீச் பண்ணாலே போதும். நம்ம சக்ஸஸ் நோக்கி தேவையில்லை. நம்ம எதுவுமே ஒரு கோலை ரீச் பண்ணுங்க. அந்த கோலை ரீச் பண்ணினாவே சக்ஸஸ் நம்மளை தேடி வரும். எதையும் எதிர்பார்க்காம போகணும். சூப்பர் சார். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்கன்றப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபீட்பேக் ஆகட்டும் நிறைய வரும்போது அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கவே கூடாது. அதே மாதிரி சக்ஸஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் ப்ரொலாங்காக எடுத்துக்கூடாது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது எந்தெந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலேட்டடாக இருக்கிறது நெகட்டிவ் கமெண்ட்ஸை எடுத்து அதை வந்து மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் போதும். அதுலேயே தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம அதை கண்டுக்காம போயிட்டே இருந்தோம்னா பிரச்சனை இருக்காது. சார் ஜேசிஐ அப்படிங்கிற அமைப்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க சார்? கண்டிப்பாக. ஏன்னா என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிஐ ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ வைஜஸ்வின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே தெரியுது மட்டும் இல்லாமல் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நானும் அதில் இருந்த ஜேசிஐயில் இருந்து தான் அப்புறம் அதில் வந்தது. ஸோ இப்போ அவங்களும் வந்து இதில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் உமன் எம்பவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட தொடர்ந்து நீங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த உமன் எம்பவர்மெண்ட்டோட இந்த ராகா டிவி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும்போது நமக்கு ஒரு பெருமையான விஷயம். அந்த சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சோம் அப்படின்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு இந்த ராகா டிவி சேனல் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணலாங்க சார் ஜேசி நம்ம ஆர்கனைசேஷனை?
சர்வீஸ் ஓரியன்டாக வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸை ஹைலைட் பண்ணக்கூடியது என்ன மூலியமா வந்து சர்வீஸை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாத்தோட ப்ராஜெக்ட் இருக்குல்லையே உங்களோட ஜேசிஐ ப்ராஜெக்ட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ராகா டிவி சேனல் மூலியமாவே ப்ரொமோட் பண்ண முடியும். இந்த ராகா டிவி சேனல் மூலியமா வந்து ப்ரொமோட் பண்றதுனால அனைத்து சோஷியல் மீடியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களையும் நம்ம பார்க்க இருக்கிறனால அவங்களுக்கு வந்து சார் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் அவங்களுக்கும் ஒரு சர்வீஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க உங்களோட அந்த இணையத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது ராகா டிவி சேனல் மூலியமா இணைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷங்க சார். உங்களுடைய சேர்ந்து பயணிக்கலாங்க சார். அடுத்து இப்போ நம்ம ராகா டிவியை வந்து எந்த மாதிரியான சோர்ஸ் மூலியமா நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து சோஷியல் மீடியா தாங்க. இப்போ ராகா டிவி சேனல்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டவுனாக இருக்குங்கிறாங்க. அந்த டிவி சேனல் வந்து சோஷியல் மீடியாவோட டைப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டரு, அதே மாதிரி டெலிகிராம், இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் நாங்கள் பண்ணுறோம். அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷெட்யூல் பண்ணுறோம். அந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஜேசிஐ ப்ரோக்ராமே இருக்கு அப்படின்னா அந்த ஜேசிஐ ப்ரோக்ராம்ல உங்க இருக்கிற மெம்பர்ஸ் மூலியமா வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 o'clock அந்த ஈவெண்ட் வந்து சண்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த முடிஞ்சோன்னா அடுத்த சண்டே வந்து இந்த ப்ரோக்ராம் வரப்போகுதுங்கிறது ஷெட்யூல் போட்டு காமிக்கும் போது அவங்க எல்லாமே ரெடியாக பார்க்கறது ரெடி ஆவாங்க. ஸோ அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சோடனே யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சோடனே போய் உட்காரும் போது அது மிஸ் பண்ணாலுமே மறுபடியும் அதை போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான். ஸோ அப்படிங்கிறப்ப இது ஒரு நாஸ்டாலஜி மூமெண்ட்டாக ஏற்கனவே நீங்கள் நடந்த ஜேசிஐல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கு அந்த ஜேசிஐல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வர பிரசிடென்ட்டுக்கும் நீங்கள் போட்டு காமிக்கணும், அந்த குரூப்லையும் போட்டு காமிக்கணும். ராகா டிவி சேனல்ல ஒரு நாஸ்டாலஜி மூமெண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகா டிவி சேனல் வந்து ஓடிடி மூலியமா, அதாவது ஓடிடி ஸ்டைலில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த ராகா டிவி சேனல் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அந்த ஜேசிஐக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் சொல்லிக்கிறேன். நம்ம இருந்த இடத்துல இருந்து மூவி பார்த்துக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, இது வேர்ல்டு வைட் எங்கனாலும் போகும். ஓகே. அதே குறிப்பிட்ட குரூப்பை தான் நம்ம பார்க்க வைக்கலாம். அந்த குறிப்பிட்ட குரூப்பை நம்ம பார்க்க வைக்கலாம். இல்லை ஓப்பன் சோர்ஸ்ல வந்து எல்லாமே வந்து பார்க்க வைக்கலாம். எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்து பார்க்க வைக்கலாம்னு அதுவும் கண்டிப்பா முடியும். அது ஓகேங்க சார். கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். தேங்க்யூ. இன்னைக்கு சோஷியல் மீடியா வீக்ல உங்களை சந்திச்சு பேசுனதுல ரொம்ப சந்தோஷங்க சார். பயனுள்ள நிறைய தகவல்களை வந்து நீங்க எங்களுக்கும் நேயர்களுக்கும் வந்து தெரிவிச்சிருக்கீங்க. மேன்மேலும் ராகா டிவி சேனல் வந்து வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். அதே போல பாக்கெட் டிவி அப்படின்ற நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதுவும் மேன்மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள் சார். நம்ம ராகா டிவி வந்து பாக்கெட் டிவி அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி. தேங்க்யூ.